ரோட் ஷோ தொடர்பாக ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, மேலதிக விவரம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தாவேகா, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில வழிகாட்டு நெறிமுறைகளை வரைவு அடிப்படையில பல்வேறு கட்சிகளோடு ஆலோசனை நடத்தி வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்திருந்தது. அதன்படி அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள்ல பங்கேற்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்களே பொறுப்பு என்பதையும் அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சுட்டிக்காட்டியுள்ளது. 5000க்கும் பேருக்கு மேல் திரளக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள் போன்றவற்றுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்றும், வழிபாட்டு தலங்கள்ல நடைபெறக்கூடிய மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என்றும் அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள்ல தெரிவிக்கப்பட்டிருந்தது. நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் நேரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிடப்படும் விதிகள் மட்டுமே அமலில் இருக்கும். கூட்ட கட்டுப்பாடு, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளை வழங்க செய்யும் இந்த விதிகளை அமல்படுத்துவது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டரின் பொறுப்பு என்பதையும் அதில் குறிப்பிட்டிருந்தது. 5000க்கும் குறைவாக மக்கள் திரளக்கூடிய கூட்டங்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் தற்போதைய நடைமுறையை பின்பற்றி அனுமதி பெற வேண்டும் என்ற விதிகள் தொடர்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் முன் என்ன தேதி நடத்தப்படுகிறது, நேரம் எதற்காக நடத்தப்படுகிறது, எவ்வளவு மக்கள் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் பங்கேற்கும் என்று பல்வேறு விஷயங்கள் நிபந்தனைகளாக அதுல வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள்ல குறிப்பிட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிகளுக்கு 10 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். 50,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய கட்சி மாநாடுகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். திடீரென ஏற்பாடு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்ட போராட்டங்களை பொறுத்தவரை மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியரும் சென்னை மாநகரத்திற்கு காவல் ஆணையரும் முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக பல்வேறு ஆட்சேபனைகள் அரசியல் கட்சிகளுக்கு இருந்ததாக நீதிமன்றத்துல வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்குல தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறையை ஆட்சேபனைகள், பல்வேறு பரிந்துரைகள் கட்சிகள் அளித்திருக்கிறார்கள். அந்த கட்சிகளுடைய பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் பெற்று இதில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய என்னென்ன திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளது என்பதையெல்லாம் சரிபார்த்து தமிழக அரசானது வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதிக்குள் இதை இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை தலைமை நீதிபதி அமர்வானது ஒரு தீர்ப்பாக இன்று வழங்கியது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call